ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். ஸோ காற்றுக்கென வேலை சீரியல் வந்து எண்டாக போகுது. ஸோ அந்த சீரியலை ரீப்ளேஸ் பண்ணி நீ நான் காதல் வரும் அப்படின்னு சொல்லி அப்டேட்லாம் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த சீரியல் வந்து இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த சீரியல் ஒருவேளை ஹோல்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் வேற ஒரு நியூ சீரியல் வந்துட்டு அந்த கேவி வந்து ரீப்ளேஸ் பண்ண போகுது. ஸோ அந்த சீரியலுடைய டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சக்தி. ஸோ இந்த சீரியலுடைய ஷூட்டிங் வந்து இந்த வீக்கோட எண்டில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா வந்து நமக்கு அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த சீரியல் வந்து உங்களுக்கு பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருந்தேன். என்ன அப்படின்னா இந்த சீரியலுக்கு வந்து சாமந்தி அப்படின்னு சொல்லி டைட்டில் நேம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா சாமந்தி அப்படிங்கிற ஒரு டைட்டில் நேம் சேஞ்ச் பண்ணி அவங்க சக்தின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ இதோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ஃபால்கன் டிவி மீடியா இப்போ வந்து கரண்டா 3:30 டெலிகாஸ்ட் ஆகிற முத்தழகு சீரியல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸ்க்ளூசிவா சொல்ற டைட்டில் நேம் வந்து சக்தி. ஸோ சக்திங்கிற டைட்டில் ஆல்ரெடி சீரியல்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இது வந்து பிரச்சனை இல்லை. இப்போ இந்த கரண்ட்டுக்கு வந்து இப்போ இதயம் சீரியல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி சன்ல வந்து ஒரு நேம் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இப்போ வந்து ஜீல் அகைன் ப்ரொடியூஸ் பண்றாங்க இல்லையா. ஸோ அதே போல இந்த சீரியலுக்கும் அந்த மாதிரி இஷ்யூஸ் வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளே எவ்வளவு யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது சேனல் சைட்ல இருந்து அந்த காப்பிரைட் இஷ்யூஸ்லாம் செக் பண்ணிருப்பாங்க. சோ இப்போதைக்கு டென்டேட்டிவான டைட்டில் வந்துட்டு சக்தி தான். சோ சாமந்திங்கிற டைட்டில் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சோ இந்த சீரியலுடைய ஷூட் வந்து இந்த வீக்கோட எண்ட்ல வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. சோ ரொம்ப ரஷ் அப் பண்ணி ஷூட் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. சோ வேகமா ஷூட்ஸ் எடுத்து கேவியை ரீப்ளேஸ் பண்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. முத்தழகுடைய ப்ரொடக்ஷன் வந்துட்டு அகைன் வந்து ஒரு சீரியல் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, நூனில் வருது அப்படின்னு சொல்லும்போது முத்தழகு எண்டான்னு சொல்லி உங்களுக்கு நிறைய பேர் டவுட் வந்திருக்கும். கன்ஃபார்மாக முத்தழகு சீரியல் வந்து எண்டே கிடையாது. அவங்க ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த சீரியல் வந்து நான் பிரைம் டைம் சீரியலில் வரப்போகுது. ஸோ மேக்ஸிமம் காற்றுக்கணி வெளியே ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. பட் நீ நான் காதல் பற்றின ஒரு அப்டேட்டோட நான் வரேன். ஏன்னா அவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த சீரியல் வந்து வேற ஒரு சீரியல் தான் ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ அந்த சீரியலுக்கு வந்து பற்றி ஹோல்ட் ஆயிருக்கு. ஸோ அது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா தான் இது வந்து கேவியை ரீப்ளேஸ் பண்ணும். இல்லைன்னா கன்ஃபார்மாக இது ஒரு வேற ஒரு அதாவது நான் பிரைம் டைம் சீரியல் தான் ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ இந்த சீரியலுடைய ஹீரோ யாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இது பற்றின ஆல்ரெடி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ்ல சோஷியல் மீடியாவில் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. ஸோ என்ன அப்படின்னா இவர் வந்து இதுக்கு முன்னாடி சீரியல்ஸ் பண்ணதில்லை, ஒரு மூவி ஆக்டர். ஸோ நிறைய மூவிஸில் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ தளபதி விஜய் கூட வந்து நடிச்சிருக்காரு. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கான க்ளூ. ஸோ யாரு அப்படிங்கிறத பற்றின அப்டேட்லாம் தெரியும். நீங்கள் கொஞ்சம் கூட கெஸ்ஸே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் தான். ஸோ நான் ஷூட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இது பற்றின டீட்டெயிலாம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ அது வரைக்கும் கீப் ஆன் கெஸிங். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ இந்த டைட்டில் நேம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.